தேர்தல் நெருங்குவதால் ஆளுக்கு பஞ்ச் டயலாக் பேசும் சீசன் தொடங்கியுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். நாகை மாவட்டம் திருமருகல், திட்டசேரி, நாகூர், நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டடங்கள், ரேஷன் கடைகள் மற்றும் பேருந்து நிழற்குடைகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நெருங்குவதால் ஆளுக்கு பஞ்ச் டயலாக் பேசும் சீசன் தொடங்கியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியதை குறிப்பிட்டு விமர்சித்தார். மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவை இன்னும் இருப்பதால் தொடர்ந்து திமுக அரசு பணியை செய்யும் என்றும் வரும் 2026 தேர்தலிலும் அது தொடரும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டமாக கூறினார். எல்லாருமே இப்ப இந்த ஒரு வருஷம் தேர்தல் வரனால எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பஞ்சு டயலாக் பேசுற ஒரு சீசன் ஆயிடுச்சு. இப்போ அது எல்லாமே மக்களோட மக்களாக திராவிட முன்னேற்ற கழகம் இதோட தோழமை கட்சியும் இருக்கின்றது. மக்களும் எங்களோடு இருக்கின்றார்கள். அதனால்தான் தொடர்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுவரைக்கும் அவர் தலைவராக பொறுப்பேற்றது, ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றது ஏறத்தாழ 11-12 தேர்தலில் தொடர்ந்து வெற்றியை நாங்கள் ஈட்டி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து வெற்றி வருது அப்படிங்கிறத சும்மா இல்லை, இன்னும் உழைக்கணுங்கிற ஆசையில் தான் இன்னும் நாங்கள் ஓடிட்டே இருக்கோம். ஏன் 2026 மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் தான் ஆட்சிக்கு வரும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்ற காரணம், இன்னும் மக்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கின்றது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பினை தொடர்ந்து மக்கள் எங்களை நம்பி வழங்குகிறார்கள். அதே போல் 2026 அது தொடரும். பெண் காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் சென்னை போக்குவரத்து காவல்துறையின் வடக்கு மண்டல இணை ஆணையர் மகேஷ்குமார் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை போக்குவரத்து காவல்துறையில் வடக்கு மண்டல இணை ஆணையராக பணியாற்றி வந்த மகேஷ்குமார் சமூக வலைதளம் மூலம் பாலியல் தொல்லை கொடுத்ததாக பெண் காவலர் ஒருவர் டிஜிபி சங்கர் திவாலிடம் புகார் அளித்துள்ளார். புகார் தொடர்பாக விசாக கமிட்டி விசாரணை மேற்கொண்ட நிலையில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து மகேஷ்குமார் இடைநீக்கம் செய்து மாநில உள்துறை உத்தரவிட்டது. மேலும் அவருக்கு துணையாக செயல்பட்ட மாதவரம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சக்திவேல் சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் பாலியல் அத்துமீறல்கள் எல்லா நிலைகளிலும் அதிகரித்து வருவது மிகுந்த வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில், சென்னையில் IPS அதிகாரி ஒருவர் பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக பதிவிட்டுள்ளார். வேலையே பயிரை மேய்ந்தார் போல மாணவிகள் ஆசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதும், பாலியல் குற்றங்களை ஒடுக்க வேண்டிய காவல்துறையிலேயே பெண் காவலர்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி இருப்பதும் வெட்கக்கேடானது என குறிப்பிட்டுள்ளார். தாம்பரம் மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் திடீரென அமைச்சர் தாமு அன்பரசன் காலில் மூதாட்டி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்து உரிய தீர்வு காணும் வகையில் மக்கள் குறைவு தீர்வு முகாம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். அப்போது மூதாட்டி ஒருவர் முதியோர் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் தரும்படி திடீரென அமைச்சர் தாமு அன்பரசனின் காலில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு வீட்டில் சமையல் செய்யவில்லை என்றால் கூட அதற்கும் பாஜக தான் காரணம் என செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டுகிறார் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தை குமரி ஆனந்தனை தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசு எல்லா வகையிலும் தோல்வியடைந்து வருகிறது என்றும், தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை எனவும் கூறினார். திமுகவிடம் காங்கிரஸ் எல்லாவற்றையும் அடமானம் வைத்துவிட்டதாகவும், காங்கிரஸ் தனியாக எந்த நிலைப்பாட்டையும் எடுப்பதில்லை எனவும் விமர்சித்தார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இல்லை என்பதை எல்லோரும் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். பள்ளியில் பிரச்சனை, கல்லூரியில் பிரச்சனை, சாலையில் பிரச்சனை, தொழிற்சாலையில் பிரச்சனை, எல்லா இடங்களிலும் பாலியல் தொந்தரவுகள். ஆக இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இவர்கள் சொல்ற மாதிரி ஸ்டாலின் அலையெல்லாம் அடிக்கல, கவலைதான் மக்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவில் தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அது நீதிமன்ற தேர்தல் ஆணைய பிரச்சனை. ஆனா அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி என்று செல்வ பெருந்தகை சொல்கிறார். ஆக இந்த தலைவர் இப்ப எங்களை பி டீமா சி டீமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, இப்ப திமுகவோட மெயின் டீமே ஏ டீமே காங்கிரஸ் தான். தனியா ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு கிடையாது.
எல்லாவற்றையும் நீங்கள் அடகு வைத்து விட்டு திமுகவிட எந்த பிரச்சனைனாலும் நாங்க என்று சொல்வதை அண்ணன் செல்வ பெருந்தகை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதிமுக தொடர்பான வழக்கு விசாரணையில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என்ற தீர்ப்பே தங்களின் வெற்றிக்கான தொடக்கம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் சின்னமனூரில் அமமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் எடப்பாடி பழனிசாமியை ஆர்பி உதயகுமார் ஒப்பிட்டு பேசியது நகைச்சுவை என விமர்சித்தார். மேலும் அதிமுக தொடர்பான வழக்கு விசாரணையில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் என்ற தீர்ப்பு தங்கள் வெற்றிக்கான தொடக்கம் என்று கூறிய அவர், பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேச எந்த அரசியல்வாதிக்கும் தகுதியில்லை எனவும் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ராஜா மீது வழக்கு பதிந்த நிலையில் விசாரணைக்கு காவல் நிலையத்தில் ஆஜரானார். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் குறித்து கடந்த 4ஆம் தேதி பழங்கானத்தம் பகுதியில் நீதிமன்ற அனுமதியுடன் நடைபெற்ற இந்து முன்னணி சார்பில் 1 மணி நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பாஜக மூத்த தலைவர் ராஜா மீது இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்தும் விதமாக பேசியதாக சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக சம்மன் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ராஜா சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்திற்கு ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நான் அரசியல் கட்சி தலைவராக பங்கேற்கவில்லை, ஒரு இந்துவாக பங்கேற்றேன் என தெரிவித்தார். நேற்றுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டில் ஆர்ச்சு இதுங்கிறதுல மாற்றும் பொழுது ஒருவர் மறைந்துட்டு இருக்கார், ஒருவர் சீரியஸாக இருக்கார். இது எந்த பணிகளுமே சரியாக நடக்கிறது இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். நான் அரசியல் கட்சியை சேர்ந்தவனே இல்லையே. அந்த மீட்டிங்கை நான் ஹிந்துவாக வந்திருக்கேன். ஓகே. மதுரையில் போலியான முகவரி மூலமாக பாஸ்போர்ட் எடுத்து இலங்கை முன்னாள் எம்பி திலீபனை கியூ பிரான்ச் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டு மதுரை பாஸ்போர்ட் அலுவலகத்தை மையமாக கொண்டு இலங்கை சேர்ந்த அகதிகள் பலர் போலியான முகவரி மூலம் பாஸ்போர்ட் பெற்று சென்றிருப்பது தெரியவந்தது. இந்த வழக்கை கியூ பிரான்ச் போலீசார் விசாரிக்க உத்தரவிட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக இலங்கையின் இபிடிபி கட்சியின் முன்னாள் எம்பி திலீபன் மீது அனைத்து விமான நிலையங்களிலும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி கொச்சி விமான நிலையம் வந்த திலீபினை பிடித்த அதிகாரிகள் மதுரை கியூ பிரான்ச் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து மதுரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் புழல் சிறையில் அடைத்தனர். தேனியில் சபரிமலைக்கு சென்ற பக்தர்கள் பேருந்தும் வேனும் மோதிய விபத்தில் 10 வயது சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். சேலத்தில் இருந்து சபரிமலை நோக்கி சென்ற பேருந்து தேனி புறவழி சாலை பகுதியாக வந்து கொண்டிருந்தது. அப்போது சபரிமலையில் தரிசனம் முடித்து ஊர் திரும்பிக் கொண்டிருந்த கர்நாடக மாநில டெம்போ டிராவலர் பேருந்து மீது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 10 வயது சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த ஐயப்ப பக்தர்கள் 10 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். விபத்து குறித்து அள்ளிநகரம் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 520 மது பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்த குடியாத்தம் போலீசார் ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு குறைந்த விலையில் மது பாக்கெட்டுகள் வாங்கி வந்து விற்பனை செய்யப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் பத்தலப்பள்ளி சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தபோது 520 கர்நாடக மது பாக்கெட்டுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து மது பாக்கெட்டுகளை கடத்தி வந்த பெருநாம்பேட்டை சேர்ந்த அருண்குமார் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கள்ளத்துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த கேரளாவை சேர்ந்த இளைஞர்கள் 4 பேர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் சாலையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் 2 கார்களில் 7 பேர் நின்றுள்ளனர். அப்போது வனத்துறையினர் ரோந்து சென்றவர்கள் 7 பேரையும் விசாரித்து உள்ளனர். கள்ளத்துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 7 பேரை வனத்துறையினர் பிடித்து அவர்களிடம் இருந்த ஒரு கள்ளத்துப்பாக்கி, 6 தோட்டாக்கள், 2 கார்களையும் பறிமுதல் செய்து பழனி அடிவார போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் வனவிலங்குகளை வேட்டையாட வந்தது தெரிய வந்ததை அடுத்து வழக்கு பதிவு செய்து கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.